பார்க்குறாங்க. நான் பொண்ணு பார்த்தீங்கன்னா கோவமா திட்டிடுறாங்க. இன்னைக்கு ஸ்டார்ட்டிங்லேயே பார்த்தீங்கன்னா, நம்ம அன்போட அப்பாவும் அவங்க அம்மா கிட்ட, "ஏம்மா எதுக்கும்மா அந்த பொண்ணுங்கிற பொண்ணு இங்கே வீட்டில் விட்டு வச்சிருக்கீங்க? யாரோ ஒரு பொண்ணு எங்கேயோ போயிட்டு போறா. அவளை எதுக்கு நம்ம வீட்டில் தங்க வச்சிருக்கீங்க?" "டேய் நானாடா தங்க வச்சேன்? இதுக்கெல்லாம் காரணமே உன் பொண்டாட்டி தான்டா. அவ தான்டா எல்லாத்துக்கும் காரணம். இது மாதிரி அன்புகிட்ட அது இதுன்னு சொல்லி அந்த பொண்ணையை இந்த வீட்டில் தங்க வச்சிருக்கா" அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் எனக்கு பிடிக்கலம்மா, உடனே அந்த பொண்ணு அனுப்பணுங்கிறாங்க. "டேய் நீ இந்த மாதிரி பண்ணா அதுக்கப்புறம் உன் பையன் நம்மளை விட்டு போயிடுவான், அந்த சிவகாமி சைடே போயிடுவான்டா" அப்படிலாங்க. "என்னவா சொல்றீங்க?" "ஆமா அவன் இப்போ எல்லாம் கொஞ்சம் ரொம்ப பேச ஆரம்பிச்சிட்டான்" அப்படிங்கிறேன். "ஆமாம்மா நீங்க இடம் கொடுத்தனால தான் அவன் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கான். அன்பு நம்ம சொன்னதை கேட்க மாட்டேங்கிறாங்க. இப்பயே நம்ம சொன்னதை கேட்க மாட்டேங்கிறான். இப்போ நம்ம அந்த பொண்ணியை வீட்டை விட்டு அனுப்பிச்சுட்டோம்னா இன்னமும் கேட்க மாட்டான். அதுவும் சிவகாமி சைடே போயிடுவான். கொஞ்சம் அவனை பொறுமையா இருந்து தாண்டா இது பண்ணோம். அது மட்டும் இல்லாம அந்த பொண்ணு நம்ம பாராட்ட வேண்டிய பொண்ணு தாண்டா. இது மாதிரி என்னவா பாராட்ட வேண்டிய பொண்ணா? அவன் என்னன்னா இது மாதிரி சுவேதாவை அரைஞ்சிருக்காங்கிறான். சுவேதாவை என்ன சும்மாவா அரைஞ்சா? இது மாதிரி அவள் சமைச்ச சாப்பாட்டில் இது மாதிரி கரப்பாம்பூச்சை போட போயிருக்கா. அதுவும் நம்ம கேட்ரிங்கில் அது மட்டும் நடந்துச்சுன்னா நம்ம கேட்ரிங் இதுதாண்டா அசிங்கம். இது மாதிரி அதாவது நமக்கு நல்ல பேர் தாண்டா அந்த பொண்ணு வாங்கி கொடுத்துருக்கா. அதனால ஒரு 4 நாள் தானே இருந்துட்டு போட்டுங்கிறாங்க. சரி ஏதோ சொல்றீங்க, சரி இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து பார்த்தீங்கன்னா போறாங்க. இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா நம்ம பொன்னியோட இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம சக்தியோட வீட்டை காட்டுறாங்க. பிரீத்தியும் பார்த்தீங்கன்னா சக்தி ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, எடுக்கவே மாட்டேங்கிறாங்க. என்னம்மா என்னாச்சுன்னு தெரில, இந்த பொண்ணு எங்கே இருக்கான்னு தெரில, இது மாதிரி தேடி போனாரு, ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டேங்கிறாங்க. அப்போ அதே பவானி திரும்பி ட்ரை பண்ணுங்கிறாங்க. அப்போ அதே சக்தி அட்டன் பண்ணி சொல்லு பிரீத்தி என்ன விஷயங்கிறாங்க. என்ன சக்தி இது மாதிரி பொண்ணியை பார்த்துட்டியா இல்லையாங்கிறாங்க. இது மாதிரி எங்கே இருக்கா என்னன்னு தெரிஞ்சிச்சு, சென்னையில் அன்பு வீட்டில் தான் இருக்காங்க. ஓ சென்னைக்கு தான் போயிருக்காதா, அந்த விஷயம் ஏன் அன்பு ஒன்று சொல்லியாங்கிறா. இல்லை பொண்ணி தான் இது மாதிரி சொல்ல வேணாம்னு சொல்லியிருப்பா, அதனால தான் சொல்லலை. இது மாதிரி நம்ம கோயில்கிட்ட பூக்கட்ட பாட்டி இருக்காங்க, அவங்க தான் நேற்று பார்த்துருக்காங்க, அவங்க சொன்னதுனால தான் நான் தேடிட்டு வந்திருக்கேன். நீ வை, சரி வரும்போது கண்டிப்பாக நீ பொண்ணி அழைச்சிட்டு தான் வருங்க, நீ சொல்லவே தேவையில்லை. இது மாதிரி எப்படியாவது கை காலை உழுந்துனாச்சும் பொண்ணி நான் அழைச்சிட்டு வரேன், அது கண்டிப்பாக நடக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா சக்தி சொல்லிட்டு ஃபோனை பார்த்தீங்கன்னா கட் பண்ணுறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா ஜெயா வந்து இதெல்லாம் தேவையா, கண்டிப்பாக பாரு சக்தி பொண்ணி அழைச்சிட்டு வர மாட்டான், அந்த பொண்ணி சக்தியை அவமானப்படுத்தி அசிங்கப்படுத்தி தான் அனுப்ப போகிறாங்கிறாங்க. நீ ஏன் இந்த மாதிரி நெகட்டிவிட்டியாக பேசிட்டு இருக்க, கண்டிப்பாக பொண்ணி வருவா, அவன் மேலே எந்த தப்பு இல்லைன்னு தெரிஞ்சுட்டு அழைச்சிட்டு வருவா, பார்ப்போம் அப்படிலாம் பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு போகிறாங்க. இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா இங்கே வீட்டில் எல்லாம் உட்காந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா இது மாதிரி நாளைக்கு ஒரு ஃபங்க்ஷன் வைக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிட்டாங்க. என்ன ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, என்ன ஃபங்க்ஷனா, இது மாதிரி நாளைக்கு தாலி பிரித்து போடுற ஃபங்க்ஷன் இருக்குது அப்படிலாம் சொல்கிறாங்க. அதை கேட்டோடனே ராஜேஸ்வரி என்ன தாலி பிரித்து போடணும்னா யாருக்குங்கிறான், அன்புக்கும் கண்மணிக்கும் தாங்கிறாங்க. நீ சொன்னது அன்பு கேட்டால் அன்புவே ஒத்துக்க மாட்டான், அவனுக்கு பிடிக்காது, இதெல்லாம் யாரை கேட்டு நீ பண்ணிட்டுருங்க, நான் யாரையும் கேட்கல. இது மாதிரி ஜோசியர் தான் நாளைக்கு நல்லா இருக்குது, முகூர்த்தம் நல்லா இருக்குது, அந்த நேரத்தில் கோயிலில் போய் தாலி பிரித்து போட்டால் எல்லாம் நல்லது அப்படின்னாங்க. அதெல்லாம் ஒன்றும் வேணாம், என்னமோ கண்மணியும் அன்பும் அப்படின்னு இருக்கணுமா அந்நியமாக இருக்கிற மாதிரி நீ பேசிட்டு, அவங்களே எளியும் மூணு மாதிரி தான் இருக்காங்க, இந்த நேரத்தில் போயிட்டு இவங்க செஞ்சு அதை செய்யணும் இதை செய்யணுங்கிறீங்களாங்கிறாங்க. அப்போ பொண்ணு உடனே பாட்டி நான் சொல்றது தப்பா நினச்சிக்கிறாங்க, இது மாதிரி என்னதான் பிரிஞ்சிருந்தாலும் இந்த மாதிரி நல்ல விஷயம் செய்யும்போது அவங்க ஒன்று செஞ்சுருவாங்க, அதுக்குனாச்சும் நீங்கள் உதவி செய்யுங்க, மற்றபடி இந்த மாதிரி இக்னோர் பண்ணாதீங்க அப்படிலாம் பார்த்தீங்கன்னா சொல்லிட்டுறாங்க. அப்பா பார்த்தீங்கன்னா கார்த்தியோட அப்பாவும் ஆமாம் அம்மா நீங்கள் சொல்றது கேளுங்க, அவங்க சொல்றது நல்லது தானே அப்படிலாம் சொல்லிட்டாங்க, என்ன வேணா பண்ணுங்க, ஆனால் அன்பு நாளையுமே வந்து எனக்கு பிடிக்கல அப்படி இப்படின்னு சொன்னால் அதுக்கு எனக்கும் பொறுப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டியும் போகிறாங்க. ஒரு வழியாக பாட்டியும் பார்த்தீங்கன்னா தாலி பிரிச்சு போட்டு ஒத்துக்கிறாங்க. இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா நம்ம மயூரியை பார்க்குறோன்னு சொல்லிட்டு பொண்ணியோட ரூமுக்கு அந்த மயூரோட ஹஸ்பண்ட் வந்திருக்காங்க. ஃபோன் பண்ணும்போது நான் ஒரு ரூமில் தான் இருக்கேங்கிறேன். ஏன் ரூமில் இருக்கீங்களா, ஐயோ நீங்கள் போனது வேறு ரூம், அது பொன்னியை தங்கி இருக்க ரூமுங்கிறாங்க. ஐயோ யாரோ வர மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போய் ஒழிஞ்சிக்கிறாங்க. கண்மணி அங்கேருந்து வந்து பொண்ணுன்னு கூப்பிட்றாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா ஒழிஞ்சுக்கிறத பார்த்துட்டு ஐயோ திருடன் சொல்லி பார்த்தீங்கன்னா கத்திடுறாங்க. அங்கேருந்து உடையாந்து பார்த்துட்டு யாருன்னு பார்க்கல, அது மயூரோட ஹஸ்பண்டாக இருக்குது. உடனே பார்த்தீங்கன்னா அன்போட அப்பா பார்த்துட்டு திருட்டு பையனை நீ தானா, இது மாதிரி சம்பாதிக்க முடியாமல் இது மாதிரி பொண்டாடி வீட்டிலேயே இருக்குன்னு நினச்சி கஞ்ச பையதானா நீ இங்கே என்ன திருட வந்தா ஒன்று இங்கேயும் சும்மா விட மாட்டேன், போலீஸில் மாட்டி விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸுக்கு ஃபோன் பண்ணலாங்கிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அது கார்த்தியோட அப்பா அதெல்லாம் வேணாம், ஏதோ தெரியாமல் வந்துட்டாங்கிறாங்க. மகிழி அப்பா தெரியாமல் வந்துட்டாரு விடுங்கப்பாங்கிறாங்க. இதே உனக்கு லாஸ்ட்டாக இருக்கட்டும், இனி இந்த வீட்டில் உன்னை பார்த்தா உனக்கு சும்மா வர மாட்டேன், முதல்ல போடா அப்படின்னு சொல்லி அடிச்சு பார்த்தீங்கன்னா வெட்டிடுறாங்க. இன்னும் சைடு பார்த்தீங்கன்னா நம்ம சக்தி ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா அன்போட வீட்டுக்கு வராங்க. வெளியில் பார்த்தீங்கன்னா சுவேதாவும் மயிலும் அடிக்கிறாங்க. யாருங்க வேணும் என்ன அன்புவை பார்க்கணுங்க, ஓ அன்புவை பார்க்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு விட்டு அழைச்சிட்டு வராங்க. இதே நாளைக்கான ப்ரோமோல பார்த்தீங்கன்னா நம்ம பொன்னி அன்புக்கும் கண்மணிக்கும் அந்த தாலி பிரிச்சு கோத்து போடுறதுக்காக சிவகாமியோட கோயிலுக்கு வந்திருக்காங்க. போயிட்டு பார்த்தீங்கன்னா தாலி பிரிச்சு கோத்து போட போகிறாங்க. அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா நம்ம சக்தியும் பொண்ணியும் தேடிட்டு வராங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சக்தி பொண்ணியை கன்வின்ஸ் பண்ணி வீட்டுக்கு அழைச்சிட்டு போங்களா மாட்டாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த எபிசோட் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக்கும் பண்ணுங்கள்.